சிருஷ்டியும் பிரீதாவும் என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதானா? இல்லைன்னா என்கிட்ட பொய் சொல்றாங்களா? பிரக்யா நல்லா இருக்காளா இல்லையா? நான் அபிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறேன். அபி வாயால சொன்னாதான் எனக்கு நம்பிக்கை பிறக்கும். ஹலோ. எவ்வளவு நாளாச்சுப்பா உன் குரலை கேட்டு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அபி, பிரக்யா எப்படி இருக்கான்னு கேட்க தான் கால் பண்ணேன். பிரக்யா நல்லா இருக்கால? சிருஷ்டி என்கிட்ட பிரக்யா அவ இப்ப நல்லா தான் இருக்கா. பாட்டியோட ரூம்ல தான் இருக்கா. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் தேவையில்லாம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம்ல. நாங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிறோம். எனக்கு தெரியும்பா. நீங்க அவ கூட இருக்கும்போது அவளுக்கு எப்பவும் எதுவும் ஆகாது. அப்படி நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ஆண்டி. அது என்னன்னா, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எப்பவாவது யாருக்காவது உதவி பண்ணணும்னாலோ இல்ல யாராவது தப்பு பண்ணிட்டாலோ அவ யோசிக்கவே மாட்டா. அதாவது அடுத்தவங்களோட தப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவ பல முறை அதுக்காக பொய் கூட சொல்லியிருக்கா. ஒருவேளை அவ ஏதாவது உங்ககிட்ட பொய் சொல்றான்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்போ அவ உங்ககிட்ட வேணும்னே பொய் சொல்றான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒருவேளை அவ யாரையாவது காப்பாத்துறதுக்காக கூட பொய் சொல்லலாம். இல்லனா அவ வேற யாரோ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக கூட அப்படி பண்ணலாம். எப்படி இருந்தாலும் மத்தவங்க நல்லதுக்காக தான் பொய் சொல்லுவா. அவ தப்பான விஷயத்துக்கு பொய் சொல்ல மாட்டா. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்ல? என்னை விட அதிகமா நீங்க தான் அவ கூட இருக்கீங்க. அதனால என்னை விட உங்களுக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும். இருந்தாலும் நான் சொன்னதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் போனை வச்சிடுறேன். சந்தோஷமா இருங்க. சீக்கிரமா என்ன பார்க்க வாங்க. சரி. அந்த பிரக்யா அபியோட உயிரை காப்பாத்திட்டா. இப்ப அபி அவ மேல உயிரையே வைக்க போறான். இப்ப அவங்க 2 பேரும் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ? மெதுவா. உங்களோட இந்த அன்புக்காக தான் உங்களை விட்டு தூரமா போறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேங்கிறேன். நான் எதுக்காக பயந்தனோ அதுவே நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் பிரிக்க நான் எவ்வளவு வேகமா முயற்சி பண்றேன். அவ்வளவு வேகமா இவங்க ஒண்ணு சேர்றாங்க. இந்த பிரக்யா கிட்ட அப்படி என்ன மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னு தெரியல. இந்த பிரக்யா என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவளனா சாரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மனசும் மூளையும் ஒரே இடத்துல இருந்தா இப்படிதான் நடக்கும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, அதாவது மனசு எரியும் போது மூளை வேலை செய்யாது. நீங்க என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. நான் எல்லாமே ஸ்ட்ரைட்டா தான் சொல்றேன். நீ ஸ்ட்ரைட்டா கேளு. உன் வயிறு எறிகிற நாத்தம் வீடு ஃபுல்லா வருது. ஒண்ணு நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்ல சோகமான பாட்டை பாடிட்டு ரூம்குள்ளே இரு. நிம்மதியாவது இருப்ப. எங்க பாருங்க. என்ன, உன்னை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன். அப்படியா? எப்ப வேணாலும் பாத்துக்கோ. இந்து யாருக்குமே பயப்பட மாட்டா. அந்த ரூம்ல அவ அப்படி என்னத்த பார்த்தா? ஏன் இவ்வளவு கோவமா போய்கிட்டு இருக்கா? போதும், இன்னும் கொஞ்சம். இதுக்கு மேல வேண்டாம். இதெல்லாம் கோயில கொடுக்குற பிரசாதமா? கொஞ்சமா சாப்பிட்டு போதுங்கிற? இது சூப். இது உன் ஹெல்த்துக்கு நல்லது. இதை நீ ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். ஓகே? நான் அதை ஃபினிஷ் பண்றேன். அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் இது சில்லுன்னு ஆயிடும்ல. ஒருவேளை நீ இதை குடிக்காம கீழே ஊத்திட்டனா அதை செக் பண்றதுக்கு இங்க யார் இருப்பா? இதை நீ குடிச்சுதான் ஆகணும். நான் தான் ஊட்டி விடுறேன்ல, நீ குடி. ஆனா இது ஆனா அவனெல்லாம் இல்ல. ஃபினிஷ் இட். அக்கா, என்ன நீ பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்க போல இருக்கு. உள்ள என்ன பாக்குற நீ? பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளோட பேரன் அவளோட பொண்டாட்டிய எவ்வளோ நல்லா பாத்துக்கிறான். அப்படின்னா அபிய சொல்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? உன் வயசையாவது நீ மனசுல வச்சுக்கணும்ல.
அக்கா வச்சுக்க முடியலக்கா. இத பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா சொல்ற? அப்ப நீ கொஞ்சம் தள்ள, நானும் பாக்குறேன். இப்போ உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அது என்னன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொன்னிய ஆசீர்வாதம் பண்ணேன்ல, அப்பத்துல இருந்து பார்த்தேன்னா என் வயசு கம்மி ஆயிட்டே போகுது. நீ முதல்ல தள்ளு. தேங்க்யூ. உண்மையை சொல்லணும்னா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நான் தான், என் உயிரை காப்பாத்தினதுக்கு. ஒரு நிமிஷம் நீ உண்மையிலேயே என்ன கொல்லதான் வந்தியோன்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணுவேன்? உங்களை ஒத்துக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. எனக்கு அந்த நேரத்துல ஒண்ணுமே தோணல. அதான் எனக்கு அந்த பாம்பை பத்தியும் எதுவும் தெரியாதுல்ல. அது என்ன பண்ணணும், அது என்ன ஆகும், ஒருவேளை அதுல பாம்பு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அந்த கில்லருக்கு தெரிஞ்சு ரிமோட்ல ஆக்டிவேட் பண்ணா, அதனாலதான் நான் கிட்டார் எடுத்துட்டு ஓடிட்டேன். ஐம் சாரி. எதுக்கு? உங்களோட ஃபேவரட் கிட்டாரை வெடிக்காம என்னால காப்பாத்த முடியல. நீங்க என் முன்னாடி எப்போ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்க சிரிப்புல தான் என் சந்தோஷமே இருக்கு. அது சரி, ஒரு விஷயம் கேட்டா நீ உண்மையா பதில் சொல்லுவியா? கேளுங்க. அப்படியெல்லாம் கேட்க முடியாது. என் கையில சத்தியம் பண்ணி நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லு. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. போதுமா? நீ தானே என்னோட பிரக்யா. நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. சோ நீ உண்மையை தான் சொல்லணும். சொல்லு. அது தலையை குனிஞ்சு மழுப்ப ட்ரை பண்ணாத. என் கண்ணை பார்த்து உண்மையை சொல்லு. சொல்லு, உண்மை என்ன? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ என்ன சொல்லு. நீ சொல்ல போ. யாரோ வெளியில இருக்காங்க, நான் போய் பாக்குறேன். இருங்க. இல்ல இரு, நீ ரிலாக்ஸ் பண்ணு, நான் பாக்குறேன். பாட்டி, கிரானி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்து அது அபி, நாங்க மைதிலியா மாறிட்டோம். ஆமா, மைத்திலியா மாறிட்டோம். என்ன கிரானி, நீங்க மைத்திலி அண்ணியா மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னோட லைஃப் ஒரு ஓபன் புக். உங்களுக்கு என்ன தெரியணுமோ தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒளிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது வந்து அவ்வளவுதான். ஏன் இப்படி காமெடி பண்றீங்க? வாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தீங்களா? ஆமா. நல்ல வேளை இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கிட்ட பொய்யா சத்தியம் பண்ண முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு இவர்கிட்ட உண்மையை சொல்லாம இவரை விட்டு தூரமா இருக்க போறேன்னு தெரியல. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். அவளை நான் ஆலியா நல்ல வேலை நீ வந்துட்ட. என்னால எதுக்கு மேலேயும் தாங்க முடியாதுப்பா. என்னென்னவோ பார்க்க வேண்டி இருக்கு. அந்த பொண்ணி, அந்த பிரக்யா தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கிறா. இப்ப நான் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. சோ டைம் டு சேஞ்ச். இனிமே டென்ஷன் நமக்கு இல்ல, வேற ஒருத்தருக்கு. வெற்றி அந்த பிரக்யாக்கு தான் கிடைக்க போகுது நீ நினைச்சிட்டு இருக்கல. ஆனா அது உனக்கும் எனக்கும் தான் கிடைக்க போகுது. அது எப்படி? இப்பதான் டாக்டர் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. என்ன சொன்னாங்க டாக்டர்? அவளுக்கு ஷாக் கொடுத்து இவங்க மயக்கமாகாம இருந்தா சரி. நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் யோசிப்பியா? பாசிட்டிவிட்டியே இருக்காதா உங்ககிட்ட? கொஞ்சம் பாசிட்டிவா யோசி, அப்பதான் பாசிட்டிவா நடக்கும். என்னதை யோசிக்கிறது? பொன்னிக்கு முடிப்பு வந்துடுச்சு.
உண்மையாவா? அவளுக்கு முழிப்பு வந்துருச்சா? எஸ், ஓ மை காட், அவளுக்கு முழிப்பு வந்துருச்சா? என்ன பண்ற? ஓகே, நீ அந்த டாக்டர் கிட்ட கேட்டியா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அவ பொன்னியா இல்ல பிரக்யாவா? நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். அவளுக்கு முழிப்பு வந்ததோ நீ பொன்னியா இல்ல பிரக்யாவான்னு கேட்டீங்களான்னு கேட்டேன். அப்புறம் பொன்னி மூலமா அவ நமக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கிற விஷயம் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மள பிளாக்மெயில் பண்ணி நம்ம லைஃபையே அழிச்சிடுவாங்க. சீரியஸ்லி தனு, நான் எந்த லூப் ஹோலியும் விட மாட்டேன். சாரி. அடுத்து என்ன யோசிச்ச? அடுத்தால நான் எதுவும் யோசிக்கல. டைரக்டா பண்ண வேண்டியதுதான். எதுவா இருந்தாலும் அங்கதான் போய் பண்ணணும். சீக்கிரமா போலாம். அந்த பிரக்யா இந்த வீட்ல ஓவர் டிராமா பண்ணிட்டு இருக்கால, அதுக்கு என் கார்டு அந்த டிராமால நம்ம போட போறோம். போலாமா? வா சீக்கிரமா போலாம். நான் அதுக்குள்ள டாக்டருக்கு போன். ஷபா, நீ எப்பதான் திருந்த போறிய தெரியல தானே. இங்க பாரு, நம்ம எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு சீக்கிரம். உன் கண்ணு எங்க இருக்குன்னு உனக்கே தெரியலையா? இப்படி வந்து மோதுற. கண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது மேம், ஆனா மூளை எப்பவும் என் கூடவே இருக்கு. ஆமா, நீ இப்ப என்ன சொல்ல வர? இவ நம்மள கலாய்க்கிறா. நம்ம 2 பேருக்கும் மூளை இல்லைன்னு சொல்றான். வேகமா நடந்து வந்து இடிக்கிறது மட்டும் இல்லாம நல்ல வாயடவும் செய்யறான். பிரக்யா இருக்காங்கிற தைரியத்துல தானே இப்படி சீன் போடுற. எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இவ என்ன சொல்ல வரான்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீ வாயை மூடிட்டு இருந்தா தான் நாம பண்ண வேண்டியதை பண்ண முடியும். நாம கிளம்பின வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டு வருவோம். இவள அப்புறமா பாத்துக்கலாம். வாத்தனு போலாம். எப்பவே நான் பார்க்கலாம். நான் சாயந்தரம் வரைக்கும் இங்கதான் இருப்பேன். அப்புறம் நான் வீட்டுக்கு போவேன். அட்ரஸ வாட்ஸ்அப் பண்றேன், அங்க வந்துருங்க. டோன்ட் பிஸ் மீ ஆஃப். இவளோட அட்ரஸ்லயே போய் பார்க்கலாம். வா, லெட்ஸ் கோ. வழிவிடு. ஒருத்தி பாஸ் மாதிரி சீன் போடுறா, இன்னொருத்தி ஜால்ரா அடிக்கிறா. போத் ஆஃப் தெம் ஆர் குட் ஃபார் நத்திங். இந்த பிரக்யா வேற எங்க இருக்கானே தெரியல. இவ முதல்ல பொன்னியா இல்ல பிரக்யாவாங்கிற விஷயம் வேற எனக்கு புரிய மாட்டேங்குது. யாரா இருந்தா எனக்கு என்ன? என் வழியில இவ பெரிய ஸ்பீட் பிரேக்கரா இருக்கா. இவளாலதான் என்னோட எல்லா பிளானும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. கடவுள் புண்ணியத்துல அவ தூங்கிக்கிட்டு இருக்கணும். நான் அவளை தூக்கத்திலே கொன்னுட்டா கூட நல்லா இருக்கும். ராபின், நீ எல்லா இடத்துலயும் கேட்டல்ல? நான் கேட்டேன் மேடம். பக்கத்துல இருக்கிறவங்கள கேட்டியா? அவர் எங்கன்னு? கேட்டேன் மேடம். யாருக்குமே எதுவும் தெரியலையா? இவன் அந்த கான்பாயை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் கண்ணுக்கு அவன் கிடைச்சானா நல்லா இருக்கும். ஓகே ராபின், அப்ப நீ வீட்டுக்கு வந்துரு. கான்பாய் வீட்லயும் இல்ல. அப்ப அவர் எங்க போயிருப்பாரு? ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டாரா? சிமோனிகா, நீ அங்கே நின்னுகிட்டு இருக்க? மேம், அது வந்து நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் இங்கேயே நின்னுட்டு இருந்தேன் மேம். இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. ப்ளீஸ் நீ உள்ள வா. மேம், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லதா இருக்கேன். சாரி, என்னால உனக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்காக? சிமோனிகா, நீ அந்த கிட்டார்ல பாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை காப்பாத்துறதுக்கு என் பின்னாடியே வந்த. அதோட நான் அங்க இருந்து விழும்போது நான் விழாம என்னை பிடிக்கவும் ட்ரை பண்ண. தேங்க்யூ so மச். இட்ஸ் ஓகே மேம். நான் ஒன்னும் உன்னை காப்பாத்த வரல, உன்னை தள்ளி விட்டு கொன்னுடலாம் தான் வந்தேன். அப்புறம் நான் உன் மேல நிறைய நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் சிமோனிகா. ஒருவேளை நான் உன்கிட்ட ஏதாவது வேலை சொன்னேன்னா நீ அதை பண்ணுவியா? ஆஃப் கோர்ஸ் மேம், டெஃபினெட்லி. நீங்க சொல்லுங்க மேம். ஒரு நிமிஷம். மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, என்னாச்சு? நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணல. ஏன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயம், கிட்டார்ல பாம் வச்ச ஆளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் அலர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கிட்டார்ல யார் பாம் வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு மேம்? அது யாருன்னு தெரியாது, ஆனா ஒரு பொண்ணு. கான்பாய் அவளை பார்த்திருக்காரு. கான்பாய் அவளோட முகத்தை பார்த்தாரா? இல்ல, அவன் முகத்தை பார்க்க முடியல. அவ புர்கா போட்டுட்டு அங்க போயிருக்கா, அதான் அவன் முகத்தை பார்க்க முடியல. ஆனா அட்லீஸ்ட் அது ஒரு பொண்ணுங்கிறதாவது நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அவ்வளவுதான், நாம இப்ப இந்த பொண்ணை தேடினா போதும். ஓகே மேம். நீ அவளை தேடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? ஆஃப் கோர்ஸ் மேம். இதை நீங்க என்கிட்ட கேட்கணுமா?
நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ so மச். நாம இந்த வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சாகணும். நாம அவளை தேடுறோங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும். ஓகே மேம், நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். அந்த பொண்ணை சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். நான் மறுபடியும் கான்பாய்க்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அவருக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. நீ யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதோ அவகிட்டயே இந்த விஷயத்த கரெக்டா சொல்லிட்ட பிரக்யா. என்னாச்சு டாக்டர், ஏன் நீங்க இந்த கோலத்துல இருக்கீங்க? அவளுக்கு முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கோலம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, கும்பகர்ணன் தூங்கும் போதுதான் அப்போ எல்லாருமே நிம்மதியா இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணு தூங்குறதும் எல்லாருக்கும் நல்லது. அடேங்கப்பா, அவ கோமால இருந்தது தான் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொண்ணு கோமால இருந்து முழிச்சதுக்கு அப்புறம் என்னோட நிலைமையே மாத்திட்டா. எப்படி கத்துறா அவ! அப்பா, எப்ப பாரு வெளியே ஓடுறதுக்கே ட்ரை பண்றா. அவளுக்கு நான் மயக்க ஊசி போட்டு இப்பதான் அவளை படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். நாங்க அவளை முழிக்க வைங்கன்னு சொன்னா நீங்க மறுபடியும் அவளை தூங்க வச்சிருக்கீங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பு வந்துடும். அவளோட கை காலை கட்டி போட்டிருக்கேன். இல்லனா மறுபடியும் அவ வைலண்ட் ஆயிடுவா. அப்புறம் அண்ட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் ஹர். அவ ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா. இங்க பாருங்க, என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். இந்தாங்க உங்களோட அமௌண்ட். அண்ட் உடனே இங்கிருந்து கிளம்புங்க. மறுபடியும் உங்க முகத்தை காட்டாதீங்க. தேங்க்யூ. வாத்தனு, நாம அந்த பொண்ணியை பார்த்துட்டு வரலாம். முதல்ல அவ பொண்ணியா பிரக்யாவான்னு செக் பண்ணணும். ஐ மீன், நான் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? இனாத்துக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு இன்னாச்சு. இது என்ன இடம்? என்ன எதுக்காக இப்படி கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க? வாய் திறந்து சொல்லுங்க. என்ன பாத்துன்னு இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எதுக்கு இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? இவளோட லாங்குவேஜ் பொன்னி மாதிரியே தான் இருக்கு. இவ பொன்னியே தான் இருந்தாலும் ஒரு முறை நான் செக் பண்ணிக்கிறேன். அறிவில உனக்கு இப்படி கடிச்ச? அவ என் கழுத்து அமுக்குனா அதான் கடிச்சேன். ஏன் நீ இப்ப என்ன கடிச்ச? மரியாதையே என் கட்டை அவுத்து விடுங்க சொல்லிட்டேன். இல்லனா உங்க ரெண்டு பேர் கை காலையும் உடைச்சு இப்ப போட்டுருவேன். விஷத்தை எடுத்தா எனக்கு விஷம் ஏறி இருக்கும். உனக்கு மூளை குழம்பிடுச்சா? விஷத்தை எடுத்தது இவ கிடையாது. அது வேற யாரோ. இவ இல்ல. ஐயோ, எனக்கு ரொம்ப வலிக்குது. வலி எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நான் இவகிட்ட பேசுறேன். பேசு. நீ என்ன என்னோட பேசுறது? மரியாதையா சொல்ற, என் கட்டெல்லாம் அவுத்து விடு. இல்ல உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். உன்ன மாதிரி என்ன லூசுன்னு நினைச்சியா? இப்படி கடிக்கிறவளோட கையை நான் எதுக்காக அவுத்து விடணும்? இந்த பாரு, நான் உங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும்னு நினைக்கவே இல்ல. என் சித்ரா சேரன் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. என் பசங்களை என்னடா கொண்டு விட்டுருங்க. நான் இங்க இருந்து போய்கிட்டே இருப்பேன். என் சித்ரா சேரனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் அவ்வளவுதான். ரெண்டு பேரையும் கொண்டு தினமா வெட்டி போட்டுருவேன். புரிஞ்சுதா? அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. என் பசங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு. ஓ ஜஸ்ட் ஷட் அப். ஷட் அப், ஓகே? ஓ ரெண்டு பசங்களும் இப்பவும் என்கிட்ட தான் இருக்காங்க. எந்த தப்பும் பண்ண கூடாதுன்னு சொன்ன மீறி நீ ஒரு தப்பு பண்ண. அதனால இப்ப நீ வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். மீறி ஏதாவது பண்ணணும் வையேன், உன்னோட செல்ல பசங்களை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்லைன்ல அவர் கான்சர்ட் வீடியோவை பாக்குறேன். ஒருவேளை பாம்பு வச்சுவ அதுல இருக்காளான்னு பாப்போம். ஏதாவது க்ளூ கிடைச்சாலும் நல்லா இருக்கும். பொன்னி லேப்டாப்பை வச்சு என்ன பண்றா? அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அது எனக்கு போர் அடிச்சது. அதான் இந்த பெட்டியில ஏதாவது பார்க்கலான்னு, படம் ஏதாவது பார்க்கலான்னு. சரி கூட, நான் ஓபன் பண்ணி தரேன்.
என்ன பார்க்கணும் உனக்கு? உங்களை தான். என்ன? ம் உங்களோட கான்சர்ட்டை பார்க்கணும். இதை என்னால் கூட ஓபன் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா லேப்டாப்ல சார்ஜர் இல்லை. அந்த சார்ஜர் எங்க இருக்கு? ஆ அங்கதான் இருக்கு, எடுத்து போட்டுக்கோ.